வணக்கம். இது காகா இந்தியாவைச் சேர்ந்த நிஷா. நீங்கள் ஒரு தொழிலைத் தொடங்க அல்லது விளம்பரப்படுத்த ஆர்வமாக உள்ளீர்களா? வாழ்த்துகள். இணையதள வடிவமைப்பு, டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் ஆவணப்பதிவுகள் மூலம் இதை ஆதரிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். இந்த வீடியோ தலைப்புக்கு செல்லலாம். இந்தியாவில் சலவைத் தொழிலைத் தொடங்குவது, கவனமாக திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. உங்கள் சலவைத் தொழிலை நிறுவ உதவும் படிப்படியான வழிகாட்டி இங்கே உள்ளது. ஸ்டெப் 1. ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடல். அதில் இரு உட்பிரிவு உள்ளது. சந்தை ஆராய்ச்சி. உங்கள் இலக்கு பகுதியில் சலவை சேவைகளுக்கான தேவையை அடையாளம் காணவும். உங்கள் போட்டியாளர்களை பகுப்பாய்வு செய்து அவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். வணிக திட்டம். உங்கள் வணிக நோக்கங்கள், இலக்கு சந்தை, வழங்கப்படும் சேவைகள் மற்றும் விலை நிர்ணய உத்தி ஆகியவற்றை கோடிட்டுக் காட்டுங்கள். தொடக்க செலவுகள் மற்றும் திட்டமிடப்பட்ட வருவாய் உட்பட விரிவான நிதி திட்டத்தை உருவாக்கவும். ஸ்டெப் 2. சட்ட முறைகள். தொழில் பதிவு. உங்கள் சலவை வணிகத்தை ஒரு சட்டப்பூர்வ நிறுவனமாக, தனி உரிமையாளர், கூட்டாண்மை அல்லது தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் பதிவு செய்யவும். சலவை தொழிலை நடத்துவதற்கு தேவையான உரிமங்கள் மற்றும் அனுமதிகளைப் பெறுங்கள். ஜிஎஸ்டி பதிவு. உங்கள் வருடாந்திர வருவாய் வரம்புக்கு மேல் இருந்தால் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு ஜிஎஸ்டி பதிவு செய்யவும். ஸ்டெப் 3. இடம் மற்றும் உபகரணங்கள். இடம். வாடிக்கையாளர்கள் மற்றும் டெலிவரி சேவைகளுக்கு எளிதாக அணுகக்கூடிய ஒரு மூலோபாய இருப்பிடத்தை தேர்வு செய்யவும். வரிசைப்படுத்துவதற்கும் கழுவுவதற்கும் சலவை செய்வதற்கும் போதுமான இடம் இருப்பதை உறுதி செய்யவும். உபகரணங்கள் மற்றும் பொருட்கள். தரமான சலவை இயந்திரங்கள், உலர்த்திகள் மற்றும் இஸ்திரி சாதனங்களில் முதலீடு செய்யுங்கள். சலவை சவர்க்காரம், துணி மென்மையாக்கிகள் மற்றும் பிற துப்புரவுப் பொருட்களை வாங்கவும். இதுவரை கூறிய ஸ்டெப் அனைத்தும் மற்றவர் உதவியுடன் செய்யலாம். இனி வரும் ஸ்டெப் உங்கள் திறமை வைத்து உங்களது தொழிலின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அனைவரும் இதில் குறிப்பிட்டது போல் வகைப்படுத்து செய்வரைகள். உங்களது தனி தன்மை கொண்டு இதில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸ்டெப் 4. சேவைகள். உங்கள் சேவைகளை வரையறுக்கவும், நீங்கள் வழங்கும் சேவைகளின் வரம்பை தீர்மானிக்கவும். எஹுகாஹூட், கழுவி மடித்தல், உலர் சுத்தம் செய்தல், சலவை செய்தல், பிக்கப் மற்றும் டெலிவரி போன்ற கூடுதல் சேவைகளை கவனியுங்கள். விலை நிர்ணய உத்தி. போட்டி மற்றும் வெளிப்படையான விலையை அமைக்கவும். சந்தா தொகுப்புகள் அல்லது லாயல்டி திட்டங்களை வழங்குவதை கருத்தில் கொள்ளுங்கள். ஸ்டெப் 5. மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்டிங். லோகோ மற்றும் வணிகப் பெயர் உட்பட மறக்க முடியாத மற்றும் தொழில்முறை பிராண்ட் அடையாளத்தை உருவாக்குங்கள். ஒரு வலைத்தளம் மற்றும் சமூக ஊடக சுயவிவரங்களை உருவாக்கவும். மார்க்கெட்டிங் உத்திகள். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் உத்திகளை செயல்படுத்தவும். புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக விளம்பரங்கள், தள்ளுபடிகள் அல்லது பரிந்துரை திட்டங்களை வழங்குங்கள். ஸ்டெப் 6. செயல்பாட்டு அமைவு பணியாளர்கள். சலவை நடவடிக்கைகளுக்கு திறமையான பணியாளர்களை நியமிக்கவும். வாடிக்கையாளர் சேவை மற்றும் பல்வேறு வகையான துணிகளை கையாளுதல் குறித்து ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும். மென்பொருள் அமைப்புகள். ஆர்டர் கண்காணிப்பு, பில்லிங் மற்றும் வாடிக்கையாளர் நிர்வாகத்திற்கான சலவை மேலாண்மை மென்பொருளை செயல்படுத்தவும். ஸ்டெப் 7. வாடிக்கையாளர் சேவை தர கட்டுப்பாடு. வாடிக்கையாளர் திருப்தியை உறுதிப்படுத்த தரக் கட்டுப்பாட்டு செயல்முறையை நிறுவுதல். வாடிக்கையாளர்களின் புகார்களை உடனடியாகவும் தொழில் ரீதியாகவும் தெரிவிக்கவும். வாடிக்கையாளர் வசதி. அதிக வாடிக்கையாளர்களை ஈர்க்க பிக்கப் மற்றும் டெலிவரி போன்ற வசதியான சேவைகளை வழங்குங்கள். சுற்றுச்சூழல் நட்பு நடைமுறைகள். உங்கள் சலவை செயல்முறைகளில் சூழல் நட்பு நடைமுறைகளைச் செயல்படுத்துவதை கவனியுங்கள். உங்கள் மார்க்கெட்டிங்கில் நிலைத்தன்மைக்கான உங்கள் உறுதிப்பாட்டை ஊக்குவிக்கவும். ஸ்டெப் 9. மதிப்பாய்வு செய்து மாற்றியமைக்கவும். வழக்கமான மதிப்பீடு. முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகளை KPIs தொடர்ந்து கண்காணிக்கவும். வாடிக்கையாளர் கருத்துக்களை சேகரித்து அதற்கேற்ப உங்கள் சேவைகளை மாற்றியமைக்கவும். ஒரு சலவைத் தொழிலைத் தொடங்குவதற்கு கவனமாக திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் தேவை.
உங்கள் முயற்சியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்திய சந்தையின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப உங்கள் அணுகுமுறையை உருவாக்குங்கள்.